எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்யூ எஸ்ஆர்வி பிஜி எக்ஸாம் 2020 டிசம்பர் 11 நடக்கும்போது அந்த டிசம்பர் 11 நடக்க எக்ஸாமை எப்படி எழுதுறது, எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு எழுதணும், எதை லாஸ்ட்டாக எழுதணும், எப்படி எழுதுனா ஈஸியாக வேலைக்கு போகலான்ற ஷார்ட்கட் டிப்ஸை நம்ம ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்கலான்னா, நான் போலீஸ் வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்னு வெறித்தனமாக இருக்கிறவங்களும், இதுதான் என் கடைசி அட்டம்ப்ட்டு, இதை விட்டால் போலீஸ் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு இருக்கிறவங்களுக்காகவும், டெஸ்ட் சீரீஸில் இது வரைக்கும் நான் 25+ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும், எக்ஸாமை எப்படிலாம் எழுதணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு ஷார்ட்கட் டிப்ஸு தேடிட்டு இருக்கிறவங்க தான் இந்த வீடியோ ஃபுல்லும் போடுறேன். ஸோ நம்ம தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலோட ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் எல்லாம் நான் தான் ஷேர் பண்ணுவேன். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இந்த எக்ஸாம் எப்படியெல்லாம் எழுதணும், எந்த பேப்பரை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் அப்படின்னா, உளவியல், கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம், பொருளியல், கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு இருக்குது. சரிங்களா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை அட்டன் பண்ணணும் அப்படின்னா, எது செகண்ட் அட்டன் பண்ணணும், இதை நம்ம எது ஃபஸ்ட்டாக எடுக்கலாம், எது செகண்டாக எடுக்கலாம், அதுலேயும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் அதில் என்னென்ன டாப்பிக்லாம் எடுக்கலான்றதை ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டராக பார்க்கலாம். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அதில் எது ஃபஸ்ட்டாக எடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட கணக்கு என்ன அப்படின்னா ஒரு உளவியலில் 30க்கு 25 மார்க் எடுத்துடலாம். கணக்கில் 5லேருந்து 8 கொஷின் வரும், அப்போ அதில் இல்லாமல் 5 மார்க் எடுத்துடலாம். அறிவியலில் 12லேருந்து 15 கொஷின் வரும், அறிவியலில் 10 மார்க்கு. அதே மாதிரி சமூக அறிவியலில் 15லேருந்து 18 வரையும் கேட்கலாம், அதில் ஒரு 10 மார்க்கு. தமிழில் 10லேருந்து 12 கொஷின் கண்டிப்பாக வரும், ஸோ அதில் நம்ம மினிமம் ஒரு 8 மார்க் எடுக்கலாம். அடுத்தது ஆங்கிலத்தில் 3லேருந்து 5 கொஷின் கம்பல்சரி வரும், அதெல்லாம் மினிமம் ஒரு 3 மார்க் எடுக்கலாம். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், பொருளியல்லையும் 3 to 5 கொஷின் வரும், அதெல்லாம் 3 மார்க் எடுக்கலாம். அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள், அதெல்லாம் ஒரு 5 கொஷின் வரது வாய்ப்புகள் அதிகம், அதெல்லாம் இன்னும் ஒரு 3 மார்க் எடுக்கலாம். ஸோ இப்போ ஓவராலாக கூட்டி பார்த்தா 80க்கு நமக்கு 67 மார்க் வருது. ஸோ நம்ம ரிட்டன் எக்ஸாமில் 80க்கு 67 மார்க் எப்படி எடுக்கிறது அப்படின்றத ஃபுல்லு நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரிட்டனில் 80க்கு 67 ப்ளஸ் ஃபிசிக்கல் இல்லை 20க்கு 15 எடுத்தால் கம்பல்சரி வேலை உங்களுக்கு தான். ஸோ ஓவராலாக 100க்கு 82 எப்படி எடுக்கலாம் அப்படின்றத நம்ம இதை ஃபுல்லும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உளவியல் எடுக்கிறோம் அப்படின்னா, உளவியலில் 3 லெவல் இருக்குது. அதான் மொத்தம் உளவியலில் 30 கொஷின்ஸ் இருக்குது. அந்த 30 கொஷின்லேயும் லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு கொஷின் செட் பண்ணுறவங்க பிரிப்பாங்க. அதாவது லெவல் 1 என்னென்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கேள்வி, ஒரு கொஷினை பார்த்தாலே ஒரு 4-5 மார்க்கு. அதே மாதிரி கொஷின்ஸ் வர சப்ஜெக்ட்லாம் நம்ம லெவல் 1 சொல்லுவோம். அப்போது லெவல் 2 கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும், லெவல் 3 நமக்கு கால்குலேஷன் சிம்பிளாக இருக்கும், ஆனால் நமக்கு டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது லெவல் 1 ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும், அப்புறம் லெவல் 2 அட்டன் பண்ணணும், லெவல் 3 அப்புறம் அட்டன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம லெவல் 1ல் எந்தெந்த டாப்பிக்லாம் ஒரே மாதிரியாக இருக்குது, ஒரு சம் போட்டால் அந்த கணக்கை வச்சு ஒரு 7-8 மார்க் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற நம்ம சப்ஜெக்ட் ஆர்டராக இருப்போம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் 1, 2, 3, 4ன்னு. இதே ஆர்டரில் நீங்கள் உளவியல் எக்ஸாமை இதே ஆர்டரில் நீங்கள் உளவியலை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக 30க்கு 25 மார்க் கன்ஃபார்ம் வாங்கிடலாம். ஸோ நம்ம உளவியலுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும்னா 30 நிமிஷம் தான் எடுத்துக்கணும். ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 1 மார்க், ஒரு கொஷின். 30 கொஷினுக்கு 30 நிமிஷம், 30 மார்க். நான் எல்லாரையும் 30க்கு 30 எய்ம் பண்ணு சொல்ல வரல. 30க்கு 30 எய்ம் பண்ணுறவங்க உங்கள் பிளானை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு 25+ எனக்கு மினிமம் 25 மார்க் வேணும் அப்படின்றவங்க இந்த பிளானை ஃபாலோ பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன அட்டன் பண்ணணும், உளவியல் பார்த்த உடனே ஒத்த தன்மை அதை ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். ஒத்த தன்மைனா வேறு ஒன்றும் இல்லைங்க, லெஃப்ட் சைடில் என்ன லாஜிக்கில் இருக்கோ அதே லாஜிக் தான் ரைட் சைட்லேயும் நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ஃபபெட்ஸு, வேர்ட்ஸு, லெட்டர்ஸு, நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க. அதே மாதிரி தான் அடுத்த டாபிக் செகண்ட் அட்டம்ப்டாக எழுத்து தொடர்பான கணக்குகள், அதாவது ஆல்ஃபபெட் சீரீஸ் கொடுத்து கேட்பாங்க. ஆல்ஃபபெட் சீரீஸ்னால் ஃபஸ்ட்டு ஏ 4 லெட்டர் என்ன வரும், டியா இயா, 6வது என்ன வரும், எஃப்ஆ ஹெச்ஆ, இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ இது ஒத்த தன்மை ஆல்ஃபபெட் சீரீஸ் மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும். 3வது அட்டம்ப்ட் நீங்கள்
கருத்தியல் தொடர்பான கணக்குகள் அட்டன். கருத்தியல் தொடர்பான கணக்குகள் அப்படின்னா என்னென்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க, லாஜிக்கல்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விதையிலேருந்து செடி வருது, செடியிலேருந்து கிளை வருது, கிளையிலேருந்து பூக்கள் இலைகள் வருது, அந்த பூவிலேருந்து காய்கள் கனிகள் வருது. ஸோ இதுதான் கருத்தியல் தொடர்பான கணக்குகள். இதுவும் உங்களுக்கு ஒத்தத்தன்மைன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது வந்து வார்த்தைகளும் மறு குறியீடும். இது ரொம்ப ஈஸி. வார்த்தைகளும் மறு குறியீடுனா ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. இப்போ ப்ளஸ்ஸுன்னா மைனஸ் எடுத்துக்கணும், மைனஸ்னால் பெருக்கல் எடுத்துக்கணும், பெருக்கல்னா வகுத்தலாக எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு ஒரிஜினல் வார்த்தைக்கு ஒரு நிக்நேம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கருப்புனா நீங்கள் வெள்ளை ஆன்சர் பண்ணணும், வெள்ளைன்னா பச்சைன்னு சொல்லணும், பச்சைன்னா மஞ்சள்னு சொல்லணும்னு வார்த்தைக்கு குறியீடு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ஈஸியானது தான், ரொம்ப டைம் இழுக்காது. அடுத்தது ஆங்கில அகராதி வரிசைகள். இதுவும் ஆல்ஃபபெட் சீரீஸ் தான். ABCD EFGH இதே மாதிரி IJKLM என்ன மாதிரி வரும் அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் ஆங்கில அகராதி வரிசைகள் தான். இதுவும் உங்களுக்கு ஒத்தத்தன்மையில் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது ஒத்தத்தன்மை கொஷின் எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த 5 மாடலையும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இதுக்கு ரொம்ப டைமிங் தேவையில்லை. அடுத்தது வகைப்படுத்தல். ஸோ வகைப்படுத்தலும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது. செடி அப்படின்னா தாவரம், முயல் அப்படின்னா விலங்குகள், இதுதான் வந்து வகைப்படுத்தல். அடுத்தது வந்து எண்கள் இடமாற்றம். எண்கள் இடமாற்றம்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. 1 2 3 4 5 7 8 9 10 நம்பர் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அந்த 10ல் வந்து இரட்டைப்படை எண்களை மாற்றுக, ஒற்றைப்படை எண்களை மாற்றி எழுதுக. அப்படி மாற்றி எழுதும்போது கேள்விக்கும் பதிலுக்கும் எந்த நம்பர் ஒரே மாதிரி இடம் மாறாமல் வந்திருக்கு அப்படின்னு செக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுவும் லாஜிக்கல் ஓரியன்ட் தான். இதுவும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது கோடிங் டீகோடிங். கோடிங் டீகோட்னா பெருசாக ஒன்றும் இல்லைங்க. ஒரு 3 இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துருவாங்க, அதுக்கு கம்பேரிட்டிவாக இன்னொரு 3 இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு 2 லைன் கொடுத்துருவாங்க. அந்த 2 லைனில் இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாட்மாஸ், அதுக்கு பொருத்தமான வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம அந்த பாட்மாஸு கேள்வி முதல் லைன்லையோ செகண்ட் லைன் செக் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்து அப்படியே எழுத வேண்டியது தான். இது நீங்கள் பெருசாலாம் வந்து கணக்கு பண்ண அவசியம் கிடையாது. கொஷினை பார்க்குறோம், ஆன்சரை பார்த்து எழுதுறது தான். அதே மாதிரி தான் அடுத்த கணக்கும் கணித குறியீட்டு செயல்கள். இதுவும் ரொம்ப ஈஸி தான். ப்ளஸ்ஸுன்னா மைனஸு, மைனஸுன்னா டிவிஷன், டிவிஷன்னா அடிஷன்னு மேலே கொஷின் கொடுத்துருவாங்க, கீழே கேள்வி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம அந்த கணித குறியீட்டையும் கேள்வியும் மேட்ச் பண்ணி ஆன்சரை போடணும், அவ்வளோதான். இது சிம்பிளாக பாட்மாஸ் யூஸ் பண்ணி போட்டாலே போதும், ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும். அடுத்தது எண்களின் வரிசை. எண்களின் வரிசைனா இயல் எண்களின் கூடுதல், முழு எண்களின் கூடுதல், ஒற்றைப்படை எண்களின் கூடுதல், கணங்களின் கூடுதல் தான் கேட்பாங்க. இதுக்கு நம்ம ஃபார்முலா ஞாபகம் இருந்தாலும் ஈஸியாக ஒரு மார்க் வாங்கிடலாம். ஸோ இதுதான் வந்து லெவல் 1 சம்ஸ். நீங்கள் கொஷினை வாங்கின உடனே வந்து டக்குன்னு எழுத ஆரம்பிக்காமல் ஒரு 2 நிமிஷம் வந்து கொஷினில் எத்தனை கொஷின் இருக்குது, என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்க, என்னென்ன கொஷின்லாம் உங்களுக்கு ஈஸியாக தெரியுன்றதை நீங்கள் கண்ணிலே பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி உளவியல் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஒத்தத்தன்மை, அடுத்தது எழுத்து தொடர்பான கணக்குகள் அட்டன் பண்ணும், 3வது கருத்தியல் தொடர்பான கணக்குகள், 4வது வார்த்தைகள் மறுக்கூறிடும். இந்த ஆர்டரில் நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைமிங்கும் ஈஸியாக முடியும். இந்த 10 கணக்கை நீங்கள் ஒரு 9 நிமிஷத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா இது அதிகமாக யோசிக்க வேண்டிய வேலை இருக்காது, அதிகமாக கணக்கு போகிறது வேலை இருக்காது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு 9 நிமிஷத்தில் நமக்கு ஈஸியாக 10 மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதில் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம உளவியல் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கை தான் என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஸ்க்ரீனில் டாப்பிக்கை தான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும். அடுத்து பார்க்கலாமா? ஸோ அடுத்து உளவியலில் லெவல் 2 சம்ஸ். அதான் சார் லெவல் 2 சம்ஸ்னால் வந்து நமக்கு கொஞ்சம் கால்குலேட்டிவாக இருக்கும். நம்ம வந்து ஃபார்முலா போட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும். லெவல் 1 வந்து லாஜிக்கலாக யோசித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். லெவல் 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி ஜஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த லெவல் 2க்கு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 1லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது 1லேருந்து 5 வரைக்கும் க்யூபு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சதுன்னா லெவல் 2 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஏன்னா லெவல் 2 வந்து உங்களுக்கு வெறும் நம்பர்ஸ் தான் வரும். அப்போது அந்த நம்பர்ஸ் வர மாதிரி கணக்கெல்லாம் நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ அப்போ லெவல் 2 போடும்போது வந்து என்னது, அடுத்து வரும் எண்களை காணுங்க. அதாவது நம்பர் சீரீஸில் ஒரு ஃபஸ்ட்டு 5 நம்பர் கொடுத்துருவாங்க. 6வது நம்பர் என்ன லாஜிக்கில் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான் விடுபட்ட எண்கள், தவறான எண்கள். விடுபட்ட எண்ணை வந்து
வெண்படம் கொடுத்து கேட்பாங்க. அப்போது இந்த 4 டாப்பிக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அப்போ நம்ம இதை ஒரு கணக்கு போடும்போது என்ன பண்ணணும், அடுத்து ஒரு எண்கள் அட்டன் பண்ணால் அந்த நம்பர் சிஸ்டமில் அடுத்து விடுபட்ட எண்கள், அடுத்து தவறான எண்கள், அடுத்து விடுபட்ட எண்களை வெண்படம் மூலம் போடுதல், இந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் என்ன பண்ணணும், ஒரே ஸ்டெச்சில் ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே கால்குலேட்டிவ் மெத்தடு தான். ஸோ அப்போது உங்களுக்கு இப்படி போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வரும். தெரியாத கொஷினுக்கும் ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அப்போது உங்களுக்கு ஒரு 5 to 6 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஸோ அடுத்த டாபிக் வந்து மீ பேவா மீ சீமா, இதுவும் உங்களுக்கு நம்பர் சீரிஸ் மாதிரி பெருக்கி வரதான். அடுத்தது திசைகள்னால் வடக்கு, கிழக்கு, மேற்கு. ஸோ இதை அட்டன் பண்ணணும். இந்த திசைகளில் வந்து நமக்கு டிஸ்டன்ஸை வச்சும் கேட்கலாம், அப்படி இல்லைனா ஸ்டார்டிங்க்கும் எண்டிங்க்கும் உள்ள டைரக்ஷனை வச்சும் கேட்கலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்தது தர்க்க முறையில் காரணம் அறிதல். ஸோ தர்க்க முறையில் காரணம் அறிதல் டாப்பிக்கும் வந்து உங்களுக்கு லெவல் 2ல் தான் வரும். இது ஏன்னா சில கால்குலேஷன் கொடுத்துருவாங்க, மேலே கூற்று கீழே காரணம். ஸோ அந்த காரணத்தை படித்து பார்க்கணும், கூற்று சரியாக இருந்தால் அட்டன் பண்ணணும், அது ஒரு மாடல். அதே மாதிரி ரெண்டாவது வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வட்டத்தின் மையத்தை நோக்கி அமர்ந்துள்ளனர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்த டாபிக் வந்து புதிர்கணக்குகள். என்ன புதிர்கணக்குகள்னால் உங்களுக்கு என்ன கேட்பாங்க, ஏ வந்து பி ஆவாம், ஏவுக்கும் பிக்கும் ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் என்பதை மைனஸ் என கொள்க அப்படின்ற மாதிரி கணித குறியீடுகளை கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம கணக்கு கேட்பாங்க. ஸோ இதுவும் புதிர்கணக்குகள் தான். அடுத்தது தரவரிசைனா வந்து உங்களுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் ட்ராக் பண்ணும், தென் டாப்லேருந்து பாட்டம் ட்ராக் பண்ணும். ரொம்ப சிம்பிள். இதுவும் வந்து +1 லாஜிக் கொண்டு வரணும், அடுத்து -1 லாஜிக்கை யூஸ் பண்ணி போடணும். இதுவும் உங்களுக்கு கணித முறை பயன்படுத்தி இருக்கும். பெருசாக ஒன்றும் இல்லைங்க. லெஃப்ட்டிலேருந்து 7வது நபராக ஒரு நபர் இருக்கார், அவர்லேருந்து வலது பக்கம் 5வது நபராக ஒருத்தர் உள்ளார் எனில் அந்த வரிசையில் உள்ள மொத்த நபர் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்படி கேட்டால் அது தரவரிசை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், லெவல் 2ல் கணக்கு போட்டு பார்க்குற மாதிரி சம்ஸ் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச்சாக அட்டன் பண்ணணும். இப்படி அட்டன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஈஸியாக டைமிங்கை குறைக்கலாம். அடுத்தது 3வது உறவு முறைகள், பிளட் ரிலேஷன். இந்த பிளட் ரிலேஷன் போடும்போது உங்கள் வீட்டு ஆளுங்க, உங்கள் வீட்டு உறவு முறைகளை ஞாபகம் வச்சு போடுங்க, அழகாக ஆன்சர் போட்டுடலாம். இந்த பிளட் ரிலேஷனில் வந்து ரிவர்ஸ் ட்ராக்கிங் இருக்குது, ஃபார்வர்ட் ட்ராக்கிங் இருக்குது. பெரும்பாலும் ரிவர்ஸ் ட்ராக்கிங் முறை தான் கேட்பாங்க. ரிவர்ஸ் ட்ராக்கிங் முறைனா ஒருவர் ஒரு படத்தை காட்டி அதில் உள்ள பெண்மணியின் கணவரின் மனைவியின் ஒரே மகன் அவருக்கும் ஏவுக்கும் உள்ள உறவு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் நம்ம வந்து கொஷின் ஸ்டார்டிங்லேருந்து ட்ராக் பண்ணக்கூடாது. கொஷினோட கடைசி வார்த்தையிலேருந்து ரிவர்ஸாக ட்ராக் பண்ணிட்டு போனால் ஈஸியாக ஆன்சர் போட்டுடலாம். அடுத்தது கடிகார கணக்குகள். இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கடிகார கணக்கில் வந்து நிமிட முள் 1 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி கிடக்குது, மணி முள் 1 மணி நேரத்துக்கு எத்தனை டிகிரி கிடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாலே ஈஸியாக சம் போட்டலாம். அடுத்தது இதோட கண்டினியூட்டி தான் நாட்கள் தொடர்பான கணக்குகள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 2020, அப்போ 2020 டிசம்பர் மாதம் 3வது வாரம் என்ன கிழமை அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் உங்களுக்கு கால்குலேட்டிவாக தான் இருக்கும். அடுத்தது பகடை கணக்குகள். ஸோ பகடை கணக்குகளும் உங்களுக்கு எதிர்ப்புறமாக உள்ள எண்களின் எண் என்ன, அதாவது 1க்கு எதிர்ப்புறம் உள்ள எண் ஏது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுவும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். அப்போது லெவல் 2 சம்ஸ் எல்லாமே என்னது, கணக்குகளை கால்குலேட்டிவ் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கால்குலேட்டிவ் பண்ணி போகிற கணக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஸ்ட்ரெச்சாக ஈஸியாக போட்டு முடிச்சிடலாம். புதிர் கணக்கில் ஒரு வாட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் இழுக்கிற கணக்கில் ஒரு வாட்டி போய் போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எதெல்லாம் வந்து கால்குலேட்டிவ் வருமோ அதையெல்லாம் என்ன பண்ணலாம், லெவல் 2ல் ஒரே ஸ்ட்ரெச்சாக ஃபுல்லும் போட்டு முடிச்சிடலாம். இப்படி போட்டால் நமக்கு டைமிங் கம்மியாகும். அடுத்து லெவல் 3. ஸோ லெவல் 3 அப்படின்றது நமக்கு என்னது, சுத்தலில் வர்ற கணக்கு, அதாவது நமக்கு டைமிங் நிறையா இழுக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாது, லெவல் 3 உளவியலில் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணக்கூடாது, அதை கடைசி அட்டன் பண்ணணும். அதாவது 3வது 10வது நிமிஷத்தில் நம்ம இதை அட்டன் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு ஒன் தகவல்களை கையாளுதல். அதாவது வெண்படம் போட்டு கொடுத்துருவாங்க. அதாவது ஒரு பள்ளியில் 100 மாணவர்களில் 50 பேர் ஹாக்கி விளையாடுறாங்க, அதில் 20 பேர் ஃபுட்பால் விளையாடுறாங்க, அதில் 10 பேர்
இவ்விரண்டும் விளையாடுறார்கள் எனில் இவ்விரண்டும் விளையாடாத நபர்கள் யாருன்னு. ஸோ சில பேர் ஈஸியாக போட்டுருவாங்க. ஆனால் பல பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த டயக்ராம் போடும்போது நம்பர்ஸை 2 பேர் பக்கமும் எங்கே உட்காரக்கணும் பதட்டத்தை தப்பு பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், சம் ஈஸியாக இருக்கே அடித்து போனால் செகண்ட் அட்டம் ட்ரை பண்ணுவோம். அப்போ நமக்கு டைமு ரொம்பவும் வேஸ்ட் ஆகிடும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கடைசி அட்டன் பண்ணணும். அந்த மாதிரி டாப்பிக்கில் யாருன்னு பார்க்க போகிறோம். அந்த மாதிரி டாப்பிக்கில் யாரான்னு பார்த்தீங்கன்னா தகவல்களை கையாளுதல். அடுத்தது படவரிசை. படவரிசை கொடுத்துட்டானா அந்த லாஜிக் வந்து ரைட்டில் இருக்கா லெஃப்டில் இருக்கா இல்லை டாப்பில் இருக்கான்னு பார்க்கணும். 3வது எழுத்து வரிசை. இதுவும் ஆல்ஃபபெட் சீரீஸ் தான். இந்த ஆல்ஃபபெட் சீரீஸ் மட்டும்தான் பிசிக்கு வருஷம் கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்க மாதிரியே காட்டிருக்கேன். B-A-C-B-A. ஸோ இதெல்லாம் 3 மாடல் இருக்குது. நீங்கள் மாடல் ஈஸியாக கண்டுபிடிச்சாலே வேலை முடிஞ்சிடும். அடுத்து இயற்கணிதம். இயற்கணிதம் என்னது, x² + 1/x + 2x + 3x - 4x / 5x. இந்த மாதிரி இயற்கணிதம் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன ஆகும், சுத்தலில் வர கணக்குகள். இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் அட்டன் பண்ணக்கூடாது. இதை நம்ம கடைசியாக தான் போடணும். அடுத்தது அளவீடுகள். அளவீடுகள்லாம் மெஷர்மெண்ட்ஸு. கூம்பின் கன அளவு, கோளத்தின் பரப்பளவு, வட்டத்தின் விட்டம், வட்டத்தின் பரப்பளவுன்னு மாதிரி ஒரு 15 ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த 15 ஃபார்முலாஸ் நம்ம மனப்பாடம் பண்ணி அதில் நம்ம என்ன பண்ணணும், எந்த ஃபார்முலா வருது, πr², 2πr², 3/4 πr²ன்னு கண்டுபிடிச்சி போடணும். ஸோ இது நமக்கு என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டைம் இழுக்கும். ஸோ டைம் இழுக்கிறத நம்ம கடைசியாக போட்டுடலாம், ஈஸியாக இருக்கிறத ஃபஸ்ட்டாக போட்டலாம். அடுத்தது முக்கோணவியல். ஸோ முக்கோணவியல்லாம் உங்களுக்கு தெரியும், வந்து ட்ரிக்னாமெட்ரிஸ், sin θ, cos θ, tan θ, sin 30, cos 30. ஸோ இந்த மாதிரி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், டென்ஷன்லாம் வேல்யூ தப்பாக போட்டுருவோம். ஆனால் கொஷின் ஈஸியாக இருக்குது, ஸோ மறுபடியும் அட்டன் பண்ணலான்னு திரும்பவும் நம்ம அட்டன் பண்ணுவோம், டென்ஷன் தப்பு பண்ணுவோம். அப்போ நமக்கு டைமிங் நிறைய வேஸ்ட் ஆகும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண செம்ம கடைசியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது வடிவியல். ஸோ வடிவியல் உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்சது தான். ஸோ கிராஃப் வச்சு ஈஸியாக போடலாம். ஸோ இந்த மாதிரி கணக்குகள்லாம் நமக்கு டைமிங் அதிகமாக இழுக்கும், பார்க்க ஈஸியாக இருக்கும், டைமிங் அதிகமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ உளவியலில் ஃபஸ்ட்டு லெவல் 1 சம் அட்டன் பண்ணணும், அடுத்தது லெவல் 2, அடுத்து லெவல் 3. ஸோ இப்போ அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், 30 கொஷினில் ஏறக்குறைய 27 மார்க் நம்ம ஈஸியாக வாங்கலாம். 30க்கு 30 வாங்க நினைக்கிறாங்க ஈஸியாக வாங்கலாம். ஆனால் 25 மார்க் நம்ம கம்பல்சரி வாங்குறதுக்கு இதுதான் வந்து ஈஸியான மெத்தட். ஸோ இந்த டாப்பிக் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணணும். லெவல் 1 ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், அடுத்து லெவல் 2 பண்ணுங்கள், அடுத்தது லெவல் 3 பண்ணுங்கள். இதுதான் உளவியலில் ஈஸியாக 25 மார்க்ஸ் வாங்கிறதுக்கான சிம்பிள் ட்ரிக். நம்ம அடுத்து பார்க்க போகிறது கணக்குகள். ஸோ கணக்கை நம்ம கொடுக்குற டைமிங் வந்து ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் கொடுத்துக்கலாம். அதுலேயும் கணக்கில் ஃபஸ்ட் நம்ம என்ன டாபிக் கொடுக்கணும் அப்படின்னா வந்து வயது கணக்குகள், அடுத்தது வந்து விகிதமும் விகிதாச்சாரமும், அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்னா வந்து தனி வட்டி கூட்டு வட்டி, அடுத்தது கூட்டு வியாபாரம், அடுத்தது லாபம் நஷ்டம் சதவீதம். ஸோ இந்த மாதிரி கணக்குகள் நம்ம ஃபஸ்ட்டாக எடுத்தோம்னா வயது கணக்கும் விகிதம் விகிதாச்சாரமும் கால்குலேஷன்ட்டும் ஒரே மாதிரியே வரும். அப்போ நம்ம ஒரு கணக்கு எடுத்தால் அதே மாதிரியே போடுற கணக்குகளை ஈஸியாக ஒரே ஸ்ட்ரெச்சிலே முடிச்சிடலாம், நமக்கு டைமிங் கம்மியாகும். ஸோ அப்போ உளவியல் ஃபஸ்ட்டு முடிக்கணும், லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 முடிக்கணும், அடுத்தது கணக்கு எடுக்கணும். கணக்கில் இந்த ஸ்கில் 3 டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு போட்டு முடிச்சிடணும். இதுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் போதும். அப்போ உளவியலுக்கு 30 நிமிஷம், கணக்குக்கு 10 நிமிஷம். அப்போ முதல் அதை ஃபஸ்ட்டு இல்லைனா கடைசி 40 மினிட்ஸ் வந்து இதுக்கு அழகாக ஒதுக்கிடணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அறிவியல். ஸோ நம்ம கணக்கில் ஒரு 5 மார்க் கம்பல்சரி எடுத்துடலாம். அப்போ உளவியலில் 25, கணக்கில் ஒரு 5, ஈஸியாக 30 மார்க் வாங்கிடலாம். சரியா? அதுக்கப்புறம் அறிவியலில் 15-18 மார்க் வரும். இதில் முக்கியம் பண்ண வேண்டியது முதல்ல 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற புக் பேக் கொஷினை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதை வந்து எக்ஸாமில் அட்டன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அறிவியல் கருவி அவளை கண்டுபிடித்த பேர்லாம் கொஷின் கேட்பாங்க, அடுத்து அந்த கொஷின் அட்டன் பண்ணணும். 3வது விதிகள் அட்டன் பண்ணணும். எடுத்த உடனே நீங்கள் விதிகள் அட்டன் பண்ணி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரிங்களா? ஃபஸ்ட்டு புக் பேக் அட்டன் பண்ணுங்கள், அடுத்து அறிவியல் கருவி பேர் கண்டிப்பாக இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். 3வது விதிகள் படிங்க, விதிகளை அட்டன் பண்ணுங்கள். இவ்வளோ தான் வந்து இயற்பியலுக்கான முக்கியமான டாபிக்ஸ். இதை நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டாக அட்டன் பண்ணணும் அறிவியல் செக்ஷனில். ஓகேவா? அடுத்தது வந்து வேதியியலில் வந்து இயற்கை உரம், செயற்கை உரம், அடுத்து தனிம ஆவத்தின் அட்டவணை, அதில் அணு எண், அணு நிறை, அணு குறியீடு,
இது ஒரு டேபிளேஷன் 10th புக்கில் 9th புக்கில் இருக்குது. அதை நீங்கள் பார்த்தாலே போதும், ஈஸியாக அட்டன் பண்ணலாம். அடுத்து காரம், அமிலம், தனிமம், சேர்மம், உப்புகள். ஸோ இந்த ஆர்டர் தான் நீங்கள் என்ன பண்ணணும், கெமிஸ்ட்ரியை வந்து எக்ஸாம் கொஷினை அட்டன் பண்ணணும். எடுத்தோம் தனிமா அட்டன் பண்ணிட்டு அதுக்கு என்ன குறியீடு வரும், ஏஜிக்கு என்ன குறியீடு, ஏஜிக்கு என்ன குழம்பக்கூடாது. ஸோ வேதியியல் ஈஸியாக இருக்கிறது உப்புகள், காரம், அமிலம், உரங்கள். இதை அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தனிமா அட்டன் கொஷின் அட்டன் பண்ணணும். இதுதான் வந்து வேதியியல் அட்டன் பண்ணுற முறை. ஸோ அடுத்து பார்த்தா நமக்கு வந்து தாவரங்கள் அட்டன் பண்ணுற முறை. தாவரவியல் டாபிக் எடுக்கும்போது செல் கொள்கை, அதோட முழு விவரம், அதை கண்டுபிடிச்சவங்க பேரை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கொஷின் ஆன்சர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாவர செல் வேணும் செல் கொஷின் இருக்கா, அதுக்கப்புறம் நீர்வாழ் தாவரங்கள் கொஷின்ஸ் இருக்கா, அப்புறம் காடுகள், வெப்பமண்டலம், மலை காடுகள், மிதவெப்ப காடுகள், இதில் வாழ தாவரங்கள் இருக்கா, அதுக்கப்புறம் அறிஞர்கள் பெயர்கள் இருக்கான்னு இந்த ஆளெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பிஜி எக்ஸாம் கொஷினை 1 by 1 அட்டன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்து விலங்கியலில் வந்து விட்டமின்ஸ் குறைபாடு, நோய் தடுக்கும் முறை, இதயம், மூளை, இரத்த சுற்றோட்ட மண்டலம், மனித எலும்பு மண்டலம், உணவு உட்கொள்ளுதல், மரபியல். இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், விலங்கியல் கொஷின் நம்ம அட்டன் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இதை விட்டுட்டு நமக்கு ஆன்சரே தெரியாத வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கில் போயிட்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ நம்ம விலங்கியலில் விட்டமின் கேள்வி ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதயம், மூளை, ரத்தம் கேள்விகள் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மனித எலும்புகள் கொஷின் அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் உணவு உட்கொள்ளுதல், அதாவது மரபியல் கேள்வி அட்டன் பண்ண தான் நமக்கு. ஸோ சயின்ஸில் 15 18 கேள்வி வருஷம் கேட்குறாங்க. அதில் நமக்கு மினிமம் 10க்கு 15 மார்க் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். நம்ம சயின்ஸ் கொடுக்குற டைமிங் வந்து வெறும் 10 நிமிஷம் தான் போதும். அந்த 10 நிமிஷத்தில் நம்மளோட மினிமம் டார்கெட்டு 5 கொஷின்னா 10 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். நான் சொன்ன இந்த ஆர்டரில் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணி அட்டன் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா 15 கொஷினுக்கு 10 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். அடுத்தது சமூக அறிவியல். ஃபஸ்ட்டு உளவியல், அப்புறம் கணக்கு, அப்புறம் அறிவியல், அதுக்கப்புறம் சமூக அறிவியல். இந்த சமூக அறிவியல்லையும் வரலாறு, புவியியல், பொருளியல், குடிமையியலில் வரலாறு ஒரு 4 மார்க் வரும், புவியியல் 5 மார்க் வரும், பொறியியல் அதாவது எக்கனாமிக்ஸு ஒரு 3 மார்க் வரும், குடிமையியல் லாஸ்ட் இயரில் வந்து 1 மார்க் தான் கேட்டாங்க, இந்த வாட்டி 2-3 மார்க் கேட்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்போ இது இல்லாமல் எதுவும் அட்டன் பண்ணணும், சமூக அறிவியலில் ஃபஸ்ட்டு வரலாறு அட்டன் பண்ணணும். அந்த வரலாறு கொஷின்லேயும் இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான கொஷின்ஸ் இருக்கா, சுதந்திர போராட்டம் தொடர்பான கொஷின்ஸ் இருக்கா, அப்புறம் முகலாய பேரரசுகள், சுல்தான்கள், அப்புறம் அரச பரம்பரை, அந்த அரச பரம்பரை யாராவது புக் எழுதிக்காங்களா, அதாவது ஏதாவது நடனங்கள் இருக்குது, அவங்க சட்டங்கள் கொண்டு வந்தாங்க கொஷின்ஸ் இருந்ததுன்னா நம்ம அந்த கொஷினை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதெல்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்து புவியியலுக்கே வரணும். ஸோ புவியியல் அட்டன் பண்ணும்போது இந்திய ஆறுகள், ரேகைகள், இந்தியாவில் மாநில பரப்பளவு என்ன, இந்தியாவில் உயரமான மலை எது, உயரம் கம்மியான மலை எது, மேகங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நம்ம அப்போ அட்டன் பண்ணணும். அடுத்தது எக்கனாமிக்ஸ் வரும்போது மொத்த உற்பத்தி, மொத்த உள்நாட்டு பொருளாதாரம், வாங்கும் திறன், விற்கும் திறன், நிதி ஆயோக், இந்த மாதிரி ஜிடிபி, என்என்பி, ஜிஎஸ்டி, PPP, ஜிஎன்பி, நிதி ஆயோக், அப்புறம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கிசான் திட்டம், அப்புறமேட்டுக்கு பசுமை வீடு வழங்கும் திட்டம். அப்போ இந்த மாதிரி திட்டத்துக்கான எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, அதோட புள்ளி விவரங்களானு இதை பற்றின ஃபஸ்ட்டு கொஷின்லாம் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த செக்ஷனையும் அட்டன் பண்ண போகணும். இது அட்டன் பண்ணால் தான் நமக்கு ஈஸியாக டைமிங் கம்மியாகும். ஏன்னா இது எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அடுத்தது குடிமையல். நீங்கள் குடிமையல் அட்டன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அடிப்படை உரிமை கேள்வி தான் அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அட்டவணை 12 செக்ஷன் இருக்குது, அதை அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சட்ட திருத்தங்கள், அதை அட்டன் பண்ணி முடிச்சிருங்க. இப்போது வரலாறு ஃபஸ்ட்டு, புவியியல் செகண்டு, 3வது பொருளியல், 4வது குடிமையல். ஸோ இப்படி அட்டன் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு சமூக அறிவியலில் ஒரு 12 கேள்விகள் வரும். அந்த 12 கேள்விகளுக்கு நம்ம அதிகபட்சமாக ஈஸியாக 10 கொஷின் நம்ம ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சமூக அறிவியல் கொஷின்ஸை அட்டன் பண்ணுற மெத்தட்ஸு. ஓகேவா? அடுத்து போகலாமா? நம்ம அடுத்து தமிழ். நீங்கள் தமிழ் கொஷின்ஸ் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே இங்கிலீஷ் கொஷினை அட்டன் பண்ண போயிடுங்க. ஏன்னா தமிழில் இருக்கிற கிராமர் தான் இங்கிலீஷில் ஆல்ஃபபெட்ஸில் கிராமராக கொடுத்துருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் கலவை வாக்கியம் அப்படின்னா இங்கிலீஷில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ், காம்பவுண்ட் சென்டென்ஸாக கொடுத்துருக்கலாம். இங்கிலீஷில் வந்து டைரக்ட் ஸ்பீச்சு, இன்டைரக்ட் ஸ்பீச்சுனா தமிழ் இலக்கணத்தில் நேர்கூற்று வாக்கியம்,
அயற்கூற்று வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அப்போது நீங்கள் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி தமிழை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அந்த நாலேஜை வச்சு இங்கிலீஷை ஈஸியாக அட்டன் பண்ணி மார்க் வாங்கிடலாம். ஸோ தமிழில் 8லேருந்து 12 மார்க் வருஷம் கம்பல்சரி கேட்குறாங்க. அதில் எது அதிகம் கேட்குறாங்கன்னா நூலாசிரியர்கள், பாடல் வரிகள், அதை கூறியவர்கள். இப்போ பாரதியாரை பற்றி என்ன கூறினார் அந்த மாதிரிலாம் கேள்வி அதிகம் வரும். அதில் புணர்ச்சி விதிகள்லாம் ஒரு 7 விதிகள் இருக்குது. சேர்த்தல் விதி, பிரித்தல் விதி, சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, ஈற்று போதல் விதி, மையீற்று விதி. ஸோ இந்த மாதிரி இடையுகரம், ஈயாதல் விதி, இந்த மாதிரி ஒரு 7 விதிகள் இருக்குது. அது ஜஸ்ட்டு என்னென்னு பார்த்துட்டாலும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அழகாக எழுதிடலாம். இதே தான் இங்கிலீஷில் பிளண்டிங் வேர்ட்ஸ்னு கொடுப்பாங்க. 2 ஆங்கில வார்த்தை தனித்தனியாக கொடுத்துட்டு அதை நம்ம சேர்த்து எழுதணும். ஃபிக்ஷன் ப்ளஸ் ஆக்ஷன், ஃபிக்ஸ் ஆக்ஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் புணர்ச்சி விதி தமிழில். அது இங்கிலீஷில் பிளண்டிங் வேர்ட்ஸ். அடுத்து தமிழில் அட்டன் பண்ணக்கூடியது உரி சொற்றொடர்கள். அதாவது வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்களில் பார்த்து இத்து போடணுமா, இப்பு போடணுமா, இக்கு போடணுமான்னு போடணும். அதுக்கு அப்படி ஈக்குவல் இங்கிலீஷில் பார்ட்டிசிபிள்ஸ். ஸோ பார்ட்டிசிபிள்ஸில் பை, ஃபார், இட்டு, ஸோ, அண்டு இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழில் வாக்கிய வகைகள். ஸோ வாக்கிய வகைகளில் ஈஸியாக இருக்குது. மொத்தமே ஒரு 16 தான் இருக்குது. தனி வாக்கியம், பேரவணி வாக்கியம், செய்தி வாக்கியம், கடலை வாக்கியம், வினா வாக்கியம், ஓமை வாக்கியம், இந்த மாதிரி ஒரு 14 தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ணி முடிக்கணும். அதுக்கப்புறம் வேற்றுமை உருபுகள். வாக்கிய வகைகளுக்கும் வேற்றுமை உருபுகளுக்கும் ஈஸியான தொடர்பு. ஃபார் எக்ஸாம்பிள், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அதில் செய்தி வாக்கியமாக எடுத்துக்கலாம், இல்லைனா செய்வின வாக்கியமாக எடுத்துக்கலாம். அதில் ஐ வர்றதுனால ஸோ வேற்றுமை உருபு ஐ வருது. நம்ம ஈஸியாக இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் மேட்ச் பண்ணி எழுதலாம். ஸோ லாஸ்ட்டாக தொகை நிலை தொடரில் அட்டன் பண்ணணும். ஸோ இந்த ஆர்டரில் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம எக்ஸாமில் தமிழில் என்ன பண்ணலாம், 12 மார்க்கு ஈஸியாக 10 மார்க் வாங்கலாம். ஸோ இந்த ஆர்டரில் வெவ்வேறு ஆர்டரில் எடுத்த உடனே நீங்கள் புணர்ச்சி விதி எடுத்து வச்சு உட்காந்து இலக்கணத்தை தப்பாக எழுதி அதில் டைம் வேஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடியதை நூறாசிரியர்கள், பாடல் வரிகள் அதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும், வாக்கிய வகை ஞாபகம் இருக்கும். ஆனால் நம்ம அதை எடுக்காமல் எடுத்தோன்னே புணர்ச்சி விதி அட்டன் பண்ணி தமிழில் முக்கால்வாசி டைம் நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நூலாசிரியர்கள், பாடல் வரிகள், உரி சொற்றொடர்கள், வாக்கிய வகைகள் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக புணர்ச்சி விதிகள் நம்ம அட்டன் பண்ணால் தமிழுக்கு 10 நிமிஷத்தில் 10 மார்க் ஈஸியாக வாங்கலாம். அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் 3லேருந்து 5 மார்க் வரையும் கம்பல்சரி வரும். ஏன்னா 2017 தான் இங்கிலீஷே உள்ளே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ வருஷம் கம்பல்சரி 5 மார்க் கேட்குறாங்க. நம்ம இங்கிலீஷ் கொடுக்குற டைமிங்கு வெறும் 5 மினிட்ஸ் போதும். அதில் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸு, ஆண்டனிம், சினானிமு, போயம் லைன்ஸு, ஆத்தர்ஸு, இந்த தமிழில் நம்ம என்ன பார்த்தோமோ அதான் இங்கிலீஷில் வார்த்தைகளாக இங்கிலீஷ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கிராமர், ஆர்டிகல்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ஜெரண்டு, கொஷின் டேகு, ப்ரிப்போசிஷன். ஆர்டிகல்ஸ்னால் ஏ, அண்ட், தி போடணும். ப்ரிஃபிக்ஸ்னால் இனிஷியல் மாதிரி ஃபஸ்ட்டு இனிஷியல் எழுதிட்டு அப்புறம் நேம் எழுதணும். சஃபிக்ஸ்னால் நேமை எழுதிட்டு அதுக்கப்புறம் டிகிரி எழுதுகிற மாதிரி. ஜெரண்டுனா வெர்போட ஐஎன்ஜி போடணும். கொஷின் டேக்னா ஆன்சர் பாசிட்டிவாக வந்தால் கொஷின் நெகட்டிவாக வரணும். சப்போஸ் ஆன்சர் பாசிட்டிவாக வந்தால் கொஷின் நெகட்டிவாக வரும். இதுதான் சிம்பிளான லாஜிக். அடுத்து டென்ஸு, பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். ஸோ இந்த ஆர்டர் தான் நம்ம என்ன பண்ணணும், இங்கிலீஷில் அட்டன் பண்ணணும். அதை விட்டுட்டு எடுத்த உடனே சப்ஜெக்ட்டு, வெர்பு, காம்ப்ளிமெண்ட் பிரிக்கிற கொஷின் எடுத்திங்கன்னா அதில் நமக்கு டைம் நிறைய வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு இல்லாமல் ஈஸியாக போகிற ஆர்டிகல்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, ஜெரண்டெல்லாம் நம்ம அட்டன் பண்ண டைம் இல்லாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஈஸியான கொஷினையும் மிஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இந்த ஈஸியான ஆர்டரில் இங்கிலீஷ் கொஷினை நம்ம எடுத்தோன்னு அட்டன் பண்ணணும். சரியா? அடுத்து பார்க்க போகிறது. ஸோ நம்ம இந்த இங்கிலீஷில் நமக்கு டார்கெட் 5 கொஷின்னா நமக்கு 3 மார்க் ஈஸியாக நான் சொல்ல மெத்தட் எடுத்தால் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் முக்கிய தினங்கள், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அவார்ட்ஸு, விளையாட்டு துறையில் அவார்ட்ஸு, நோபல் ப்ரைஸு, இந்த மாதிரி எல்லா அவார்ட்ஸையும் நம்ம அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், மத்திய மாநில அரசு திட்டங்கள், பிரதான் மந்திரி யோஜனா திட்டம், முதலமைச்சர் காப்பீடு திட்டம், இந்த மாதிரி திட்டங்கள் நம்ம அட்டன் பண்ணோம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட், அதாவது ஒலிம்பிக் கேம் எப்போ நடந்தது, காமன்வெல்த் கேம் எப்போ நடந்துச்சு, அதில் யார் வின் பண்ணாங்க, அதை அட்டன் பண்ணோம். அடுத்து மிலிட்ரி எக்ஸசைசஸ், அது 2 நாடுகளும் இணைந்து கூட்டு இராணுவ பயிற்சி ஈடுபடுவாங்க. அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க. அந்த பயிற்சி பேர் என்ன,
அது எங்கே நடத்துனாங்க, அது என்ன நாடு கலந்துக்குச்சுன்றதை நம்ம அட்டன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா, இந்த ஆர்டர் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து 5 கொஷினுக்கு 3 கொஷின் அசால்ட்டாக அடிக்கலாம். ஸோ இதுக்கான டைமிங்கு 5 minutes தான். ஸோ இந்த ஆர்டரில் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், கொஷின்ஸை அழகாக அடிக்கலாம். ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன அட்டன் பண்ணோம், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டரு உளவியலில் 30க்கு 25 மார்க் நான் சொன்ன டாபிக் level 1 level 2 அப்புறம் level 3 அட்டன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வாங்கலாம். கணக்கில் 5 மார்க் வாங்கலாம், அறிவியல் சமூகவியல் 10 மார்க் வாங்கலாம், தமிழில் 8 மார்க் வாங்கலாம், ஆங்கிலத்தில் 3 மார்க் வாங்கலாம், பொருளியல் எக்கனாமிக்ஸில் 3 மார்க் வாங்கலாம், நடப்பு நிகழ்வுகள் 3 மார்க் வாங்கலாம். அப்போ ரிட்டர்ன் டெஸ்ட்டில் 80க்கு நீங்கள் 67 மார்க்கு நான் சொன்ன சப்ஜெக்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதில் டாப்பிக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுத்திங்கன்னா 80 கேள்வியில் 67 கொஷின் நம்ம ஈஸியாக அடிக்கலாம். அப்புறம் நமக்கு அடுத்தது வந்து உடல் திறன் தேர்வு, அதில் நம்ம வந்து 20க்கு 5 மார்க் ஈஸியாக அடிக்கலாம். ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் டபுள் ஸ்டார் வாங்கிடுங்க, அடுத்தது ஏதாவது அடுத்த ஈவெண்ட்டில் சிங்கிள் ஸ்டார் வாங்கிடுங்க. ஸோ டபுள் ஸ்டார் ஒரு ஈவெண்ட்டு, சிங்கிள் ஸ்டாருக்கு ஒரு ஈவெண்ட், அப்படி வாங்கிட்டா நம்ம 100க்கு 82 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 82 மார்க் எடுத்தால் அனைத்து சமூக பிரிவினருக்கும் கண்டிப்பாக அரசு வேலை உறுதி. ஸோ இந்த மெத்தடில் தான் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வரக்கூடிய 2020 பிஜி எக்ஸாம் டிசம்பர் 13 இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணோம். சில பேருக்கு வந்து எடுத்தோடனே உளவியல் அட்டன் பண்ணால் வராது. ஸோ அவங்க என்ன பண்ணுங்கள், சமூக அறிவியல் இல்லை அறிவியலில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் அந்த சமூக அறிவியல் கொஷினை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உளவியல் ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ உளவியலுக்கு கரெக்டாக 30 நிமிஷம்தான், கணக்குக்கு 10 நிமிஷம்தான், அறிவியலுக்கு 10 நிமிஷம், சமூக அறிவியலுக்கு 10 நிமிஷம், தமிழுக்கு ஒரு 10 நிமிஷம், ஆங்கிலம் பொருளியல் 2 சேர்த்து ஒரு 10 நிமிஷம், நடப்புண்ணைகள் ஒரு 5 நிமிஷம். அப்போ ஆக மொத்தம் நமக்கு ஒரு 80 நிமிஷத்தில் வந்து ஒரு 75 நிமிஷம் வந்து முடிஞ்சிடும். மீதி 5 நிமிஷத்தில் நமக்கு தெரியாத கொஷின்ஸ் இருக்கும். அந்த தெரியாத கொஷின்ஸுக்கு நீங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் செலக்ட் பண்ண வேண்டாம், எல்லா ஆன்சரும் கரெக்டாக போட்டு முடிச்சுட்டு வேறு வழி இல்லை, எனக்கு சுத்தமாக ஆன்சரே தெரியல, என்ன பண்ணுன்னு தெரியலன்னா கடைசியாக மீதி கொஸ்டின் ஒரு லாஸ்ட்டு 5 மினிட்ஸில் ஆன்சர் ஆப்ஷன் டின்னு செலக்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் பிஜி எக்ஸாம் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. நமக்கு டைமிங் முக்கியம், எந்த ஆர்டரில் அட்டன் பண்ணுறது முக்கியம். ஸோ இந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், அழகாக டென்ஷன் இல்லாமல் போலீஸ் வேலைக்கு போகலாம். ஸோ இந்த 2020 பிஜி எக்ஸாம் கொஷின்ஸ் வந்து எல்லாமே வெளிப்படையாக தான் வரும். புக் பேக் கொஷின்ஸ் 80 கேள்விகளுக்கு 25 கொஷின்ஸ் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ புக் பேக் கொஷின்ஸை ஸ்ட்ராங்காக படிங்க, நினைவில் கொள்க அப்படின்றத டாபிக் ஸ்ட்ராங்காக படிங்க. இது யூனிட்டுக்கு அப்புறம் கடைசி ஒரு 10 பாயிண்ட் இருக்கும், அதுதான் நினைவில் கொள்க. அடுத்தது வந்து கலர் பாக்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அடுத்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஆர்டர் அட்டன் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கிட்ட அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லையா ஃபஸ்ட்டு 40 நிமிஷத்தில் உளவியல் கணக்கை முடிச்சுட்டு ரிமைனிங் 40 நிமிஷத்தில் 30 நிமிஷத்தில் வந்து அறிவியல், சமூக அறிவியல், தமிழ், ஆங்கிலம், பொருளியல், கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியாக முடிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக 80க்கு ஒரு 67 மார்க் ஈஸியாக வாங்கலாம். நமக்கு டைமிங்கும் சேவ் ஆகும். ஸோ இந்த மெத்தடில் அட்டன் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ஸ்கூல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு தவறாமல் வரும். ஸோ தமிழ் ஸ்கூல் வாட்ஸ்அப் லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் நான் வந்து பிடிஎஃபாக ரெடி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் வந்து ஷேர் பண்ணி விட்டுறேன். நீங்கள் அங்கே எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஓகேவா? ஸோ எல்லாம் நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். நம்ம இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.